பலருக்கும் பசி தீர்த்த அம்மா உணவகம் அருமையான ஸ்கீமு. தமிழ்நாடு அரசு 2013 முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம். கடந்த சில வருடங்களா பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ல பல புகார். என்ன புகார்னா, உணவு மட்டும்தான் மலிவு விலையில கிடைக்குது, சுகாதாரம் இல்ல, சுத்தம் இல்ல, சுவை இல்லை, அங்க உள்ள சூழ்நிலைகள் சரியில்லை, மக்களை நடத்துற விதம் சரியில்லை அப்படின்னு சொல்லி பல புகார்கள் எழுந்த ஒண்ணு இருந்துச்சு. இப்ப புதிதாக தமிழ்நாடு அரசு பதவியேற்றிருக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. அம்மா உணவகத்தை முழுக்க மறுசீரமைப்பு செய்யணும். மறுசீரமைப்பு செய்யணும்னா உணவு மட்டும் மலிவு விலையில இருந்தா பத்தாது, சுவையும் இருக்கணும், சுகாதாரமும் இருக்கணும், அங்க உள்ள சூழ்நிலைகளும் நல்லா இருக்கணும், அதே மாதிரி அங்க இருக்கிற உபகரணங்கள் எல்லாத்தையுமே மறுசீரமைப்பு பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு. இந்த ஸ்கீம் எவ்வளவு அற்புதமான ஸ்கீம் தெரியுமா? தமிழ்நாட்டில் மட்டும் 700+ உணவகங்கள் இருக்கு அம்மா உணவகம். சென்னை மாநகரில் மட்டும் 392 இருக்கு. சென்னையிலலாம் பாத்தீங்கன்னா வேலைக்கு தேடி போன இடத்துல இளைஞர்கள்லாம் சாப்பாடு கூட வழி இல்லாம இந்த அம்மா உணவகத்துல சாப்பிட்டு வேலை பார்த்து முன்னேறினவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த அம்மா உணவகம் பலன் கொடுத்துருக்கு. அப்படி ஒரு திட்டத்தை மறுசீரமைப்பு செய்யறது வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம்தான். யார் செய்தாலும் நல்ல திட்டத்தை வரவேற்போம். நன்றி, வணக்கம்.